ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 69வது படத்தில் இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யஷ்வந்த் அவர்களோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படமான தளபதி 69ல் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் இறங்க போகிறாரு அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்தோட 2ஆம் கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா இப்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இந்த நிலையில் இந்த படத்தில் ஏற்கனவே பல நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட்லாம் வெளிவந்துட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது வெளிவந்திருக்கு. ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் அவர்களோடு சேர்ந்து சர்க்கார் அப்படிங்கிற படத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போது 2வது முறையாக இந்த தளபதி 69 படத்துலையும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துலையும் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்க போகிறாங்களா, இல்லை இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் நம்ம தளபதியோட 69வது படத்தில் எந்த மாதிரியான கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.